செய்திக்கு போவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்கள் வைத்து கர்த்தரை சூத்திரமனோமா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த பகுதி எடுத்துக்க. 12ஆம் அதிகாரம், எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 24. எபிரெயர் 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இது நம்ம ஏற்கனவே இந்த வேதத்தை வாசித்து பேசும்போது நீங்க எங்க வரல, எங்க வந்தீங்கன்ற. எங்க வரல? பழைய பிரமாணம், பழைய உடன்படிக்கை கொடுக்கும்போது அங்கே சீனாய் மலையில் மழை அதிர்ந்தது, புரியுது, அக்கினி பற்றி எரிந்தது, அந்த சத்தம் வர வர பலத்தது. எல்லாரும் செஞ்சாங்க, பயந்து நடுங்கினா, கிட்ட வர பயந்தான். ஆனால் ஆண்டவரே வான் பண்ணுறார், அடிவாரத்தை தாண்டி மேலே யாரை வரக்கூடாது, மோசே மாத்திரம் மேலே வரட்டும். அப்போ அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் அப்புறம் 20ஆம் அதிகாரம் யாத்திரா படித்து பாருங்கள். மோசேகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் மேலே போய் ஆண்டவர்கிட்ட பேசி வார்த்தை கொண்டு வாங்க, நாங்கள் நேராக அவர் சத்தத்தை கேட்க எங்களுக்கு பயமாக இருக்குது, புரியுதா? அப்போது அந்த பயங்கரமான காட்சி நிறைந்த அந்த இடத்துக்கு நீங்கள் வரல. சுருக்கமாக சொன்னால் அது பழைய உடன்படிக்கை, புரியுதா? இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? புது உடன்படிக்கையின், சொல்லுங்க வாய் திறந்து, மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவிடத்திற்கு. நம்முடைய ஆண்டவர் முதல்ல மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்து யார் சொல்லுங்க? மத்தியஸ்தர். தேவன் ஒருவரே, சொல்லுங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த ஒருவர் யாரு? நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரே. 1:32 அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்படி. அப்போ அவர் தான் மத்தியஸ்தர். அவர் எப்படிப்பட்ட மத்தியஸ்தர்? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஏற்கனவே ஆண்டவர் நம்ம அந்த சொல்லியிருக்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரத்தில் அவங்கள கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? இந்த ராவிருந்து பண்ணும்போது, புரியுதா, என்ன செய்கிறாரு? அப்பத்தை பிக்கும் போது சொல்கிறாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். 26 புரியுதா? நம்பர் ஞாபகம். அடுத்து என்ன சொல்கிறாரு? அந்த பாத்திரம், திராட்சை ரசம் பாத்திரத்தை கொடுக்கும்போது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்போ பழைய உடன்படிக்கை, புரியுதா, எப்படி செய்யப்பட்டது? ஆட்டு ரத்தத்தை, கடாக்கள் ரத்தத்தை, புரியுதா, காளையுடைய ரத்தத்தை சிந்தி தெளித்து, இது உங்களுக்கு உடன்படிக்கையின் ரத்தம் மோசே சொன்னார். இதெல்லாம் லேவியராக 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு, புரியுதா? நேரம் இல்லாதால அதை நான் சும்மா ஒரு ஓரலாக சொல்லிடுறேன், சரியா? அடுத்தது இங்க புது உடன்படிக்கை ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் இல்ல, காளையுடைய ரத்தம் இல்ல, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இல்ல. யாருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால என்ன செய்தார்? நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இப்போ சொல்றாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவிடத்திற்கும். ரெண்டாவது, நம்ம எங்க வந்தோம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் சொந்த அண்ணன் ஆபேல் என்ன பண்ணா? பொறாமைனாலே கொலை பண்ணான். கொலை பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து கேட்குறா, எங்க ஆபேல் அப்படின்னா, நான் காவலாளியான்னா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எனக்கு 9ஆம் வசனம் அதில் இருக்கும், உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன செய்யுது? கூப்பிடுது. அப்போ ஆபேலுடைய ரத்தம், சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி என்ன செய்தான்? கூப்பிட்டுது. எது கூப்பிட்டுருக்கோம்? குற்றமில்லாத என் ரத்தத்தை என் சகோதரன் என்ன செய்தான்? சிந்திட்டான். புரியுதா? அப்போ இந்த ரத்தத்துக்காக எப்போ பழி வாங்குவீங்க? அதான் நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்த விசேஷத்தில் அதே போல, புரியுதா, அந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் கூப்பிடுதான். எந்த அதிகாரம்? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன கூப்பிடுது? எங்கள் ரத்தத்துக்காக நீர் எப்பொழுது பழி வாங்குவீர். அப்ப நல்லா கவனிங்க, ஆபேல் நீதிமான். எத்தனை பேர் தெரியும்? ஆபேல் நீதிமான். நீதிமானாக இருந்து அவன் மரித்தும் பேசுகிறான். எபிரேயர் 11:4. புரியுது? அதே போல மரித்த பரிசுத்தவான்கள் நீதிமான்கள், அவங்க ஆத்துமா பேசுது.
ரத்தத்தின் சத்தம் கூப்பிடுது. இந்த ரத்தத்துக்காக எப்ப பழி வாங்குவீங்க? அப்ப நல்லா கவனிங்க. ஆபேலுடைய ரத்தம் இல்ல மற்ற பரிசுத்தவானுடைய ரத்தம் என்ன செய்யுது? பழி வாங்க பேசுது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அதை பேசினதை பார்க்கிலும், அப்படிப்பட்ட ரத்தம் பேசினதை பார்க்கிலும் எதை பேசுதான்? வாயத்தர திருப்பி சொல்லுங்க. நன்மையானவைகளை பேசுகிற. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். என்னென்னால் நன்மை, அந்த ரத்தம், இயேசுடைய ரத்தம் நமக்கு என்னென்னலாம் நன்மை கொண்டு வருது, இல்லைன்னா என்ன நன்மையானதை பேசுது. பேசுகிற ரத்தமாகிய சொல்லுங்க, தெளிக்கப்படும் ரத்தம். நம்ம மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தார்? விளக்கரியமா வாங்கி இருக்கிறார். பேதுரு 2 அதிகாரத்துல 1 பேதுரு 1 அதிகாரத்துல இருக்குது. 2ஆம் வசனத்துல ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். புரியுதா? பொன்னினால் வெள்ளியினால் மீட்கப்படாமல் எதனுடைய குற்றமில்லாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர். அப்ப அந்த ரத்தம் நம்ம மேல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க? தெளிக்கப்பட்டது. பழைய ஏற்பாடுல அந்த உடன்படிக்கை, அந்த வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்போது என்ன செய்தார்? லேவியராம் 16ஆம் அதிகாரம் அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க. எல்லாத்து மேல தெளிக்கிறார். வாசஸ்தலத்துடைய பனிமுட்டுகள், புரியுதா? உடன்படிக்கை பலகைகள், இன்னும் சொல்ல போனா அந்த கிருபாசனம், எல்லா பலிபீடம் எல்லாமே பரிசுத்தமானது. ஆனா எல்லாத்து மேல அந்த காளையுடைய ரத்தத்தை, ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை தெளித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரதிஷ்டை செய்து பரிசுத்தப்படுத்தினார்கள். அது பழைய ஏற்பாடு. பழைய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் போது அந்த ஆட்டினுடைய ரத்தம் இல்லை காளையுடைய ரத்தத்தினாலே பிரதிஷ்டையாக்கப்பட்டது. இப்போ எந்த ரத்தத்தை நம்ம ஆண்டவர் தெளிச்சிருக்கிற? அன்னைக்கு அந்த காளையோ ஆட்டுக்கடாவோட ரத்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம மேல நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த ஆண்டவராகிய சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? ஆபேலுடைய ரத்தம் பேசுச்சு. என்ன பேசுது? வழிவாங்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எவன் மனுஷன், ஒரு வசனம் வாசிங்க ஆதியாகமத்துல, அது 4ஆம் அதிகாரத்தில் நடந்தது. சரியா? 9ஆம் அதிகாரம் எடுங்க. 9ஆம் அதிகாரம் ஒரு வசனம், அப்பதான் நீங்க புரியும். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மனுஷன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டபடியினால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. நல்லா கவனிங்க. அப்போ மனுஷன் யாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டான்? சொல்லுங்க வாயத்திலிருந்து. தேவ சாயலை நாம் உண்டாக்கப்பட்டவர்கள். அதனால தான் எத்தனையோ மிருகங்களை அடிக்கிறாங்க. புரியுதா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பார்த்தா கோழி கடையில் எவ்வளோ கோழி அடிச்சிருப்பான். நீங்களும் போகும்போது வாங்கி போயிடுவீங்க இல்லை? அடுத்த ஆடு காட்டு கடையில் எவ்வளோ ஆடு அடிச்சிருக்கிறான். அதுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்களா? தண்டனை உண்டா? இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டபடினால ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அதற்கு தண்டனை உண்டு. அவனுடைய ரத்தம் சிந்தப்படும். அதான் உலகத்தில் சொல்லுவோம், பைபிளில் பட்டயத்தை எடுத்தோம் பட்டயத்தாலே மடிவான். உலகத்தில் சுருக்கமான சொல்லுவோம், கத்தி எடுத்தோம் கத்தியால சாவும். ஏன்? அவன் ரத்தம் சிந்திட்டான். அப்போ அவனுக்கு முடிவு அந்த ரத்தம் சிந்ததன் மூலமாக. புரியுதா? அப்போ பழிவாங்குகிற ஒரு ரத்தம். புரியுதா? ஆனால் இயேசுடைய ரத்தம் என்ன செய்தான்? பழிவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், மனுஷன் தேவசாயில் இருக்கிறபடினால் அவன் ரத்தத்தை எவன் சிந்தினானோ அவனுடைய ரத்தம் சிந்தப்படும். ஏன்னா லேவியராம் 11:11 17:11 சொல்றாரு, புரியுதா? ரத்தத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. புரியுதா? அதான் என்ன செய்யறான்? நல்லா கரெக்டாக இருக்கிற கடைக்காரன் என்ன செய்யறான்? அதை கட் பண்ணி ரத்தத்தை கீழே விட்டுறான். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறான். ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா அந்த ரத்தம் தான் அதுக்கு என்னதான் ஜீவன். ரத்தம் அந்த ஜீவனுக்கு உயிரா இருக்குது. புரியுதா? அதனால அதை செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது. யாரும் ஒருத்தர் வாசிங்க, அப்போதான் நல்லா எல்லாரும் கேட்குறாங்க. 17:11 லேவியராகமம் 17:11 வாசிங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் உங்களுக்கு அதை பலிபீடத்தின் மேல் பாவ நிவர்த்தி செய்வதற்காக கட்டளையிட்டேன்.
ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். இதை எபிரேயரே சொல்றார் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சே? இப்போ 2 ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை விட நன்மையானது பேசு. ஆபேலுடைய ரத்தம் இல்ல அன்னைக்கு வெளிப்படுத்தல படிச்ச மாதிரி பரிசுத்தவானுடைய ரத்தம், நீதிமானுடைய ரத்தம் எதை தான் பேசுது? எப்போ பழி வாங்குவீங்க? ஆனால் நம்ம மேலே தெளிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பழி வாங்கலை. புரியுதா? என்ன பேசுது அதை தான் இன்னைக்கு பார்க்கணும். சுருக்கமாக 3 தான். இதை ஏற்கனவே நம்ம நிறைய இந்த ரத்தத்தை குறித்து நிறைய சப்ஜெக்ட் சர்ச்சில் நிறைய தடவை எடுத்துருக்கோம். பைபிள் சொல்லி எடுத்துருக்குறோம், மெசேஜ் எடுத்துருக்கோம். அதனுடைய புண்ணியம், அதனுடைய பலன் என்ன? மீட்பு, விடுதலை, ஜெயம், சுகம், புரியுதா, சமாதானம், இப்படி நிறைய விஷயம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அந்த ரத்தம் என்ன பேசுது? புரியுதா? அப்போது ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்க பேசுச்சு, நீதிமானுடைய ரத்தம் பழிவாங்க பேசுச்சு. ஆனால் இயேசுடைய ரத்தம் என்ன பேசுது? முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 23:34. லூக்கா 23:34 வாசிங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யறோன்னே தெரியாம செய்யறாங்களே, இவர்களுக்கு என்ன செய்யுங்க? மன்னி. இதுக்கு சிலுவையில் பேசின முதல் வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அவர் சிலுவையில் அறையப்படும் போதே ரத்தம் சிந்தினார். கைகளில் கால்களில் ஆணி அடிச்சா என்ன ஆகும்? ரத்தம் பீறிட்டு வரும். அதற்கு முன்பாக வாரினால் அடிக்கப்பட்டார். புரியுதா? வாரினால் அடிக்கப்பட்டு அங்க என்ன செய்தார்? அங்க ரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் ஜீவன் இருக்குது. அவர் பேசுற முதல் வார்த்தை புரியுதா? என்ன பேசுறாரு? பழிவாங்க பேசல. என்ன பேசுறாரு? பிதாவை வாயத்துக்கு சொல்லுங்களேன், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்ன செய்து சொல்லுங்க? பழிவாங்கல. என்ன பேசுது? வாயத்துக்கு சொல்லுங்களேன், பரிசுத்தமா நம்மளை காக்கும்படியாக நமக்காக என்ன செய்து பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. புரியுதா? நீங்க 1 யோவான் நிருபத்தில் என்ன மறக்காத வார்த்தை 2 அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2:1. பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யக்கூடாது. அவர் ரத்தம் எனக்கா பரிந்து பேசுதுன்னு இருக்கா? பாவம் செஞ்சிட்டே இருக்காதீங்க. ஒரு வான் பண்ணிட்டு சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக என்ன செய்கிறார் சொல்லுங்க? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கும் பரலோகத்தில் அவர் ரத்தத்தோடு பிரவேசித்தார். இதெல்லாம் பார்த்தா நிறைய விஷயம். அப்புறம் வீட்டில் போய் எபிரேயரில் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் முழுசும் படி. அப்போதான் இதெல்லாம் நல்லா புரியும். புரியுதா? காலை ஆட்டுக்கடா இவருடைய ரத்தத்தோட உள்ள போல வாசிங்க ஒரு வசனம். 9ஆம் அதிகாரம் எபிரேயர். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல. 9 என்ன நம்பர்? அது 12. வெள்ளாட்டுக்கடா இளங்காலும் இந்த ரத்தத்தோட இல்ல, சொந்த வாயத்தம் சொல்லுங்க, சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கை வைத்து கத்துற சூத்திரமானோமா. அப்போ பழைய ஏற்பாடுல நல்லா கவனிங்க, ரத்தம் சிந்தப்பட்டது. அது பிரதிஷ்டை செய்யும் போது மோசே முதல்ல என்ன பண்ணாரு? அந்த காளையை அடித்து, ஆட்டுக்கடா அடித்து, ரத்தம் சிந்தி பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை தேடி வராமல் என்ன பண்ணுவான்? பலி செலுத்துவான். ரத்தம் சிந்தப்படும். அப்போ அவனுக்கு என்ன உண்டாகுது? அங்க ஒரு மனசுல ஒரு திருப்தி. என்னுடைய பாவத்துக்காக குற்றமில்லாத இந்த காளையோ, ஆட்டுக்கடாவோ, ஆட்டுக்குட்டியோ என்ன செய்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்குது, அதனால இதன் மூலமா என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு திருப்தியோட என்ன செய்யறான்? அவன் கடந்து போகிறான். புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க, இன்னொரு வசனம். இப்படி இருக்கும்போது இவர் சொந்த ரத்தத்தோடு பிரவேசித்தார். இப்போ அப்படி அதிலேயே 24ஆம் வசனம் வாசிங்க. 24ஆம் மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்து பிரவேசிக்கல. இது ஆசரிப்பு கூடாரம் இல்ல சாலமோன் கட்டின தேவாலயம். இதில் என்ன செய்வது? கையினால் கட்டப்பட்டது.
இயேசு அதுல பிரவேசிக்கல. தம்முடைய சொந்த ரத்தத்தோடு எங்க பிரவேசித்திருக்கிறார்? பரலோகத்திலே நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமா, அப்படின்னா கரெக்டா, உண்மையா, நேரா இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? பிரவேசித்து. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் சத்தியத்தை தெரிஞ்சுங்க. எனக்காக இயேசு இந்த உலகத்துல ரத்தம் சிந்தி, ஒரு பிரதான ஆசாரியன் அந்த ரத்தத்தை ஆசரிப்பு கூடாரத்துல தெளிக்கிற மாதிரி, இல்ல அந்த ரத்தத்தை அங்க கொண்டு போய் செலுத்துற மாதிரி, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை, ஆட்டுடைய ரத்தம் இல்ல, காளையுடைய ரத்தம் இல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி, சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி என்ன செய்தார்? அந்த பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். கொஞ்சம் வெளியே கொண்டு சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இப்படி சொல்லிட்டு வாசிங்க அப்படியே 25. நல்லா கவனிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியுடைய வேலை என்ன? அந்த காளையுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போகணும். இப்போ இவர் வருஷம் போக தேவையில்லை. புரியுதா? ஏன்னா அது நிரந்தரமான மீட்பு இல்லை. புரியுதா? பாருங்க, இப்போ அது இன்னும் நல்லா புரியணும்னா நீங்க 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 10ஆம் அதிகாரம், அது நிரந்தரமா மீட்பு இருக்குன்னா 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழல். நல்லா கவனி, நிஜமான மன்னிப்பு மீட்பு அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இல்ல. அது எப்படி இருக்குது? பொருள் அல்ல, அது என்னது? நிழல். ரெண்டாவது, அது பலி செலுத்துற மக்களை ஒரு நாள் என்ன செய்யாது? பூரணப்படுத்தாது. புரியுதா? அப்படி பூரணப்படுத்தணும் என்ன பண்ணுவான்? அடுத்த வருஷம் வரமாட்டான். நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? இப்போ என் பாவத்துக்காக நான் போய் ஒரு மிருகத்தை பலி செலுத்த ரத்தத்தை சிந்திட்டா என் பாவம் முழுசா மன்னிச்சாச்சு, இனிமேல் எனக்கு பாவம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் போக மாட்டேன். பூரணப்படுத்தி இருந்தான். பூரணப்படுத்தாதால வருஷம் போறான். அதான் சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட மனசாட்சி 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் இல்ல, இல்லாதிருக்குமானால். ஒருவேளை அப்படி இருந்தா, பூரணப்படுத்துற ஒரு மனசாட்சி இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வரமாட்டானே. அப்படி அது நிறுத்தப்படாம தொடர்ந்து வருகிறபடியினால் பாவங்கள் உண்டென்ற அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கு. அதனால இந்த காளை வெள்ளாட்டுக்கடை அந்த ரத்தம் பாவங்களை என்ன செய்யாது? நிவர்த்தி செய்யாது. தற்காலிகமாக ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் அது. ஆனால் உண்மையான ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்னன்னா, இயேசு நமக்காக நித்திய மீட்பு என்ன செய்திருக்கிறார்? சொந்த ரத்தத்தினாலே உண்டு பண்ணி இருக்கிறார். கைகளை வேதிகத்தில் சூத்திரமும். அப்போ ஆபேலுடைய ரத்தம், நீதிமானுடைய ரத்தம், பரிசுத்தவானுடைய ரத்தம் எதுவாக இருந்தாலும் பழிவாங்க துடிக்கும். ஆனால் இயேசுடைய ரத்தம் பழிவாங்கலை. என்ன செய்ய சொல்லுங்க? பரிந்து பேசிக்கொண்டு. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். பாவங்களை மறைக்கிறவன் சொல்லுங்க வாழ்வடைய மாட்டான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா ஏமாத்துறவங்களா இருக்கும். புரியுதா? அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? சுத்திகரிக்கும். அப்போ அந்த ரத்தத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. பாருங்க, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி யோபு காலம், ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் யோபு காலம் எப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி காலம் கிட்டத்தட்ட. அப்போ என்ன சொல்றாரு? ஒரு வசனம் வாசிங்க. 33ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம் 23, 24 ரெண்டு வசனம் வாசிங்க. யோபு 33, 23, 24. ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதரானவர், அதாவது நல்லா கவனிங்க, 1000ல் ஒரு ஆள் தான் அப்படி செய்ய முடியும்ன்றார். ஒரு விஷயம் என்னன்றதை பார்ப்போம். அவர் யாரு? சாமாசி பண்ணுகிற தூதன். சாமாசின்னா புரியல, மத்தியஸ்தம் பண்ணுகிற தூதன். எபிரேயர் 12:24 என்ன சொன்னோம்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுடைய ரத்தம். புரியுதா? சாமாசி பண்ணுகிற தூதன்னா யாரு? நமக்கு மத்தியஸ்தம் பண்ணுகிற மீடியேட்டர். மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியா, அவனுக்கு அனுகூலமா இருந்தா நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாராம்? 24ஆம் வசனத்துல
அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். அவர் சொல்லுவார், ஒரு மீடியேட்டர் வருவாரு, நம்ம ஆத்துமாக்களை தேவன்கிட்ட போய் மன்றாடுவார், பரிந்து பேசுவார், இவங்களை காப்பாத்துங்க, இவங்களை ரட்சிங்க, இவங்க பாவத்தை மன்னிங்க, இவங்களை மீட்பதற்கு ஒரு உன்னதமான பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது கண்டுபிடிச்சது என்ன சொல்லுங்க, இப்போ புரிஞ்சா சொல்லுங்களேன். அவர் கண்டுபிடித்த உன்னதமான பொருள் என்ன சொல்லுங்க? அவருடைய சொந்த ரத்தம். கைகளை வீதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ ஆபேலுடைய ரத்தம், நீதிமானுடைய ரத்தம், பரிசுத்தவானுடைய ரத்தம் பேசுனதை விட நன்மையானதை பேசுகிற ஆண்டவராகிய இயேசுடைய ரத்தம் முதல்ல என்ன செய்து பழிவாங்கலை சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி வாயை திறக்க மாட்டீங்களே, வரைந்து பேசுகிறது. சரியா? ரெண்டாவது எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அந்தபடியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும். எபிரேயர் எடுத்துட்டீங்களா? 9ஆம் அதிகாரம் 13-14. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடாய் இவையுடைய ரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு வசனம் அதை எழுத மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் வாசி, அதுக்கப்புறம் இதை வாசிக்கலாம். 10-19 எபிரேயர்ல 10-19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் அந்த வழி, மார்க்கம் என்னது? வழி. ஒரு வழி புதுசா திறந்திருக்கிற. பழைய ஏற்பாடுல வழி எப்படி திறக்கப்பட்டது? அந்த ரத்தத்தோடு உள்ள போனதான் அவன் காப்பாற்றப்படுவான். புதிய ஏற்பாடுல எப்போ வேணாலும் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு வழி உண்டாக்கி இருக்கிறார். எதன் மூலமா? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டா இருக்க சொல்லுங்க? தைரியம் உண்டாகி இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் உள்ள பிரவேசிப்பதற்கு நமக்கு என்ன உண்டாச்சுன்னு சொல்லுங்க? அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம். புரியுதா? அதை நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அந்த மலை கிட்ட நெருங்க பயந்தான். ஏன்னா அந்த பூமி அதிர்ந்தது, மலை அதிர்ந்தது. புரியுதா? அக்கினி இறங்குச்சு, அக்கினி புகை, அந்த புகைக்காடாக இருந்தது. எக்கால சத்தம் பயங்கரமாக துணித்தது. இதெல்லாம் பார்த்து நடுங்குறாங்க, உள்ள கிட்ட போல. ஆனால் இப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் எதனால் உண்டாச்சுன்னா சொல்லுங்க? அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு. புரியுதா? நமக்கு என்ன உண்டாச்சு சொல்லுங்க? தைரியம். இப்போ அந்த 9ஆம் அதிகாரம் வாசிங்க, 13-14. அது எப்படி அந்த தைரியம் எப்படி வருது? காளை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தமும் தீட்டுப்பட்டோர்மே தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால். கவனிங்க, இதெல்லாம் எங்கன்னா என்ன ஆகும்? 19ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் இப்போ படிக்க நேரம் இல்லாதால அந்த பாயிண்ட்டை சொல்லணும். புரியுதா? அந்த கடாரின் சாம்பல் என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? பாவத்தை பரிகரிக்கும். அது எப்படி பரிகரிக்குதுன்னு இங்கே சொல்கிறாரு. அந்த ஒரு கடா, புரியுதா, காளை இவைகளுடைய சாம்பல் ஒரு பாவத்தை பரிகரித்து சரீரத்தில் சுற்றி உண்டாக்கணும். நல்லா கவனிங்க. அதான் நான் சொல்கிறேன். அங்கே முன்னாடி என்ன படித்தோம்? மனசாட்சியில் அவங்களுக்கு என்ன இருக்குது? பயம். மனசாட்சி சுத்திகரிக்கப்படாதால வருஷம் வருஷம் பாவம் செஞ்சுட்டே இருக்கான். இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட காரியம் சரீரத்தை சுத்திகரிக்குதா? அப்படி ஒருவேளை அதுக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா, இப்போ 14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. இதெல்லாம் புரிஞ்சோம். தன்னே பலியா இயேசு என்ன செய்தார்? தேவனுக்கு நமக்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுடைய அந்த ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளோ இருந்துச்சு? எவ்வளோ கம்பேர் பண்றாரு. ஒரு காளையுடைய ரத்தம் இல்லை காளையுடைய சாம்பல் பரிகாரம் பண்ணோம்னா, சரீரத்தை சுத்திகரிக்கும் சொன்னா,
பழுதற்ற இயேசுனுடைய ரத்தம் செத்த கிரியைகளற நம்முடைய மனசாட்சி எவ்வளோ அதிகமாக சுத்திகரிக்கும். புரியுதா? அப்போ இந்த மனசாட்சியில ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பாவம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. புரியுதா? என்ன வருது? தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல. புரியுதா? எப்படி பார்க்க முடியும்? குற்ற உணர்வு. இப்போ இந்த ரத்தத்தின் புண்ணியத்தால், இந்த ரத்தம் எனக்காக இயேசு சிந்தி இருக்கிறார், இதை நான் நம்புறேன், இதன் மூலமா என் பாவம் கழுவப்பட்டதுன்ட்டு என் மனசாட்சியில் ஒரு தெளிவு வந்துச்சுன்னா தேவனிடத்தில் போறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். அப்ப நமக்கு இந்த ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் எதை கொடுக்கும் சொல்லுங்க? தேவனிடத்தில் சேர்வதற்கு என்ன உண்டாக்குன்னு சொல்லுங்க? தைரியத்தை உண்டாக்கும். பயம் தேவனை விட்டு பிரிக்கும், எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? பாவம் தேவனை விட்டு பிரிக்கும். ஆனால் தான் சாப்பிடாத 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 என்ன, நமக்கு எப்போவுமே ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சாதான் என்ன அப்படின்னு இல்லை. சரி, பிசாசு வஞ்சித்தான், என்ன பண்ண, சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நீங்கள் அதை புசிக்கிற நாளில் அவர் சொன்னார் சாகவே சாவீர்கள். இவன் நான் சொன்னால் சாத்தா சாக மாட்டீங்க. இவன் எதை நம்பனா? புரியுதா? சாத்தான் சொல்கிறத நம்பி சாப்பிட்டா அவங்களுக்குள்ள என்ன வந்தது? பாவம் வந்த உடனே பயம் வந்தது. ஒரு மனுஷனுக்கு எப்போ பயம் வரும்? பாவம் உள்ள வந்தால் பயம் வரும். இப்போ நமக்கு எப்போ தைரியம்? அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அந்த தைரியத்தில் அவர்கிட்ட நம்ம போகிறோம். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? அப்போ பாவம் உள்ள வந்ததால் பயந்து தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்தார்கள்? விலகி மரங்களுக்கு பின்னாக தங்களை என்ன செய்தார்கள்? ஒளித்து கொண்டார்கள். அப்புறம் ஆண்டவர் வந்து கூப்பிட்றார். அதுக்கப்புறம் நிறைய பேசுகிறார். புரியுது? அப்போ நல்லா கவனிங்க. பாவம் பயத்தை உண்டாக்கும். பயம் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யும்? நம்மளை பிரிக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மளை தேவனோடு கூட என்ன செய்தார்? சேர்த்தார். புரியுதா? அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ 18ஆம் அதிகாரத்தில் சரி அதை விட்டுடலாம். 1 யோவான் எடுங்க, 3ஆம் அதிகாரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 2 வசனம் வாசிங்க. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், அதான் கவனிங்க, அதான் மனசாட்சி. மனசாட்சி நம்மளை குத்துனா தேவன் கிட்ட போறது பயப்படுவாங்க. புரியுதா? நம்மளை இருதயம் நம்மளை குத்தலை, நம்ம மனசாட்சி சுத்தமா இருக்குதுன்னா நம்ம எப்பவுமே தேவனிடத்தில் செய்வதற்கு நமக்கு என்ன ஒன்று சொல்லுங்க? தைரியம். தைரியமா போய் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த யாரு? எசேக்கியா. அவருக்கு தைரியம் என்ன வந்து? தைரியம். ஆண்டவர் தீர்ப்பு சொல்றார், வீட்டுக்காரத்தில் என்ன பண்ண, ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட. ஆனா இவருக்கு தைரியம், நான் ஆண்டவருக்கு ரொம்ப எந்த துரோகம் செய்யலையே. தேவ சமூகத்தில் திரும்பி நின்று ஜெபம் பண்றாரு. என்ன தைரியம்? ஆண்டவரே, நான் உமக்குன்பாக உண்மையும் மனோத்துவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். இப்போ இந்த தைரியம் எப்போ வருதுன்னா மனசாட்சி தெளிவாக இருந்தால் தைரியம். இந்த மனசாட்சி எது சுத்திகரிக்குது? ஆண்டவரை. புரியுது அவங்களுக்கு? நல்லா கிளீனாக சொல்கிறோம். இந்த மனசாட்சி எது சுத்திகரிக்குது? ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரித்ததுனால தேவனை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் உண்டானது. கைகளை வைத்து கத்திர சூத்திரமும் முதல்ல சொல்லுங்க, பழிவாங்கல பரிந்து பேசும். 2வது, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலக்கப்பட்டார்கள். நாம் தேவனிடத்தில் சமூகத்தில் கிட்டி சேர்வதற்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். 3வது, கடைசியா வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இப்ப நம்ம வாசித்தோம் அதே தான், 22 நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும். நல்லா கவனிங்க. அங்க வந்து சேரவில்லை. எதுக்கு? எக்கால முழக்கம், கொடுமுடி, அந்த மலையில அக்கினி எரிந்தது, பூமி அதிர்ந்தது. இந்த சத்தத்துக்கு நீங்க வரல. இப்ப எங்க வந்திருக்கிறீங்க? புரியுதா? எத்தனை பேருக்கு என்ன சொல்றாரு? நீங்களோ எங்க வந்திருக்கிறீங்க? சீயோன் மலையின் இடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். பரம எருசலேம் என்பது என்ன? பரலோகத்தை குறிக்கும். இப்போ ஒரு எருசலேம் இருக்குது. புரியுதா? இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. அதுக்காக நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. புரியுதா? ஆனால் பரம எருசலேம்னா புதிய எருசலேம். 21ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த இருக்கும். புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல என்ன செய்தான்? இறங்கி வந்தது. புரியுதா? அப்போ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. அடுத்தது, பரம எருசலேம் இருக்கும்
1000 10,000 தேவ தூதர்கள் அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ். அடுத்தது 23, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரான சர்வ சங்கமாகிய இந்த சபையில அங்க இருக்கிற சபை, அந்த சபையினத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய எங்க போய் கொண்டு போய் சேர்க்குது? தேவன் இடத்திற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு. இது முதல்ல பார்த்தது தேவ சமூகத்துல நம்ம போய் இங்க நிக்கிறதுக்கு நமக்கு தைரியம், மனசாட்சியை சுத்திகரிக்கும். இங்க மூணாவது எங்கே கொண்டு போய் சேர்க்குது? தேவன் இருக்கிற அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய சமூகத்துல கொண்டு போய் நம்மை நிறுத்துவதற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் எல்லாம் அங்க இருக்கு. புரியுதா? இந்த இயேசுடைய ரத்தம் நம்மளை என்ன செய்து வழி நடத்துகிறது. கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? புரிஞ்சிச்சா? இப்போ நேராக இந்த ரத்தம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்குது? அவருடைய ராஜ்யம். ஆனால் தான் பிரத்யட்சமா அவர் உள்ள பிரவேசித்தார். எதுக்காக? நமக்கு அந்த வசனத்தை மறந்துடாதீங்க, திருப்பி வேணா வாசிங்க, அப்போதான் அது புரியும். பிரத்யட்சமாகும்படி 24:9-24 திருப்பி வாசிங்க, அப்பதான் புரியும். 9, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசிய. இது பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரோ, அந்த தேவனுடைய ஆலயம், இதெல்லாம் அங்க போல அவர் எங்க போயிருக்கிறாரு? புரியுதா? பரலோகத்திலே தானே இப்பொழுது சொல்லுங்க நமக்கா, எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை நிறுத்தி வாசி. பரலோகத்துல மெய்யான ஸ்தலத்துல நமக்காக தேவனுடைய சமூகத்துல பிரத்யட்சமா கரெக்டா உள்ள பிரவேசித்திருக்கு. எதோட? நம்முடைய ரத்தத்தோட, சொந்த ரத்தத்தோட. அவர் அப்படி பிரவேசித்து வழியை உண்டு பண்ணினபடினால, அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தால நம்மளும் அந்த ரத்தத்தின் புண்ணியத்தை யாரெல்லாம் நம்புறோமோ நம்மளும் அங்க போவதற்கு நமக்கு வழி திறக்கப்பட்டது. கைகளை வீட்டுக்கு சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? பாவம் செய்தபடினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களை துரத்திட்டார். எதை விட்டு? ஏதேன் தோட்டத்தை விட்டு அந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக என்ன பண்ணாரு? வெளியே துரத்திட்டு திருப்பி உள்ள வராதபடிக்கு காவல் வச்சார். கேருபேன்களையும் சுடரொளி பட்டயத்தை என்ன செய்ய? 3 அதிகாரம் ஆதியாகமத்தில் கடைசி வசனங்கள் படிச்சு பாருங்க. காவல் வச்சார், உள்ள வரக்கூடாதுன்ட்டு. ஆனா இப்போ இந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டால் நம்ம எங்க போய் சேருவோம்? அவருடைய ராஜ்யத்துல. அங்க அவனுக்கு எதை விளக்கினாரு? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை விளக்கினாரு. ஆனா இந்த இயேசு ரத்தத்தின் மேல நம்ம நம்பிக்கை விசுவாசம் வைத்தால் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அதனால தான் அந்த எபேசு சபை சொல்லும் போதே சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் எதை கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். புரியுதா? பின்னால கடைசியில 22 அதிகாரத்துல பார்த்தா அங்க பரலோக ராஜ்யத்துல என்ன இருக்குதான்? ஜீவ தண்ணீர் உள்ள நதி. 2வது அங்க என்ன இருக்குது சொல்லுங்க? ஜீவ விருட்சத்தின் கனி. இனி ஒரு என்ன இல்ல, சாபம் இல்ல. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இயேசுடைய ரத்தம் முதல்ல என்ன பண்ணு சொல்லுங்க? வாயத்தங்க பழிவாங்கல பரிந்து பேசு. 2வது சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்தில் கிட்ட போய் ஜெபம் பண்றது. இல்லைன்னா இங்க அவர் முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு என்ன உண்டாக்குது? தைரியம் உண்டாகுது. 3வது அங்க சேருவதற்கு அவருடைய ரத்தம் நம்மளை என்ன செய்து தகுதிப்படுத்துகிறது. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். மறக்காதீங்க, எப்பேற்பட்ட நீதிமான், எப்பேற்பட்ட பரிசுத்தமான இருந்தாலும் அந்த ரத்தம் என்ன செய்ய கூப்பிடுதா? எங்கள் ரத்தத்திற்காக எப்போது பழிவாங்குவேன். ஆனால் இந்த இயேசுடைய ரத்தம் நமக்காக பழிவாங்க பேசல, பரிந்து பேசுகிற. இதாவே சொல்லுங்க, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார். அன்னைக்கு சிலுவையில் அறைந்த மக்களுக்காக மாத்திரம், இந்த உலகத்தில் பாவம் செய்த ஒவ்வொரு மக்களுக்காக பரலோகத்தில் சொந்த ரத்தத்தோடு உள்ள பிரவேசித்திருக்கிறார். அங்க இருக்கிறவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. 2வது உலகத்திலே அந்த ஆட்டுக்கடா அந்த காளையுடைய ரத்தம் ஒரு டெம்பரரியா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மன்னிக்கப்பட்டதுன்ற ஒரு உணர்வு தந்தாலும், முழுசா மனசாட்சியில உள்ள பாவம் இருக்குதுன்ற உணர்வு வந்ததால வருஷம் வருஷம் அவங்க போய் பலி செலுத்தினாங்க. ஆனா இந்த இயேசுடைய ரத்தத்தை நம்ம நம்பினா
நிரந்தரமா மனசாட்சி கத்தர் சுத்திகரித்து இனி பாவல்ல அவருடைய பிள்ளையா நான் வாழ்கிறேன் என்ற ஒரு தைரியத்தை தேவனுடைய சமூகத்தில் நின்று அவரை நோக்கி பார்க்க ஒரு தைரியத்தை கொடுக்கும். மூணாவது, தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துல பிரத்யட்சமாக பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இதன் மூலமா நமக்கு வழியை திறந்திருக்கிறார். கைகளை வைத்து எல்லா கத்திர சூத்திரமானோ இந்த ரத்தம் நம்மேல தெளிக்கப்படும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டபடினாலே அவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, பொன்னினால் வெள்ளினால் எங்களை மீட்காமல் ஆண்டவரே மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்து எங்கள் மேல் நம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துறோம். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானங்களை பேசுகிற ரத்தத்தின் புண்ணியத்தினாலே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக உடைய சமூகத்தில் கிட்டி சேருவதற்கு ஒரு தைரியத்தை கத்த தருவதற்காக எல்லாத்துக்கும் மேல பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். ரத்தத்தின் புண்ணியத்தினால ஒவ்வொரு மக்களை கத்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. இந்த மக்களுடைய குடும்பங்கள் இனி யாரெல்லாம் இந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால் பாவங்கள் கழுவப்படாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய பாவ கரைகளை கத்தர் கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.